விஷசாராய மரணம் தொடர்பான வழக்குகளை சிபிஐ விசாரணைக்கு மாற்றிய சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு தடை கோரிய தமிழ்நாடு அரசின் மேல்முறையீடு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. கள்ளக்குறிச்சி விஷசாராயம் மரணம் தொடர்பான வழக்குகளை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை எதிர்த்தும் இடைக்கால தடை கோரியும் தமிழ்நாடு அரசின் சார்பில் வழக்கறிஞர் டி குமரன் தாக்கல் செய்த மேல்முறையீடு மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஏபி பார்த்திவாலா, ஆர் மகாதேவன் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது. இந்த வழக்கில் தமிழ்நாடு அரசின் தலைமை வழக்கறிஞர் ராமன் ஆஜராகி குறிப்பாக இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்றும் எவ்வித தவறும் இல்லை என்றும், எனவே இந்த வழக்கு விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் என கோரினார். இதை ஏற்க மறுத்த உச்சநீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் எவ்வித குறையும் இல்லை, தவறும் இல்லை என தெரிவித்து அந்த உத்தரவில் தலையிட முடியாது என்றும் குறிப்பிட்டு இந்த விஷசாராய மரண வழக்குகளை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்ட உயர்நீதிமன்ற உத்தரவு சரி என குறிப்பிட்டு இந்த மேல்முறையீடு மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது.